பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய மக்கள் இயக்கங்கள் 2024 சார்பாகவும் திராவிட இயக்க தமிழ் பேரவை அமைப்பின் சார்பாகவும் ஒரு 2 செய்திகளை மட்டும் இங்கே நான் சொல்லலாம் சொல்றேன். என் பெயர் சாரதா தேவி. ஆளும் இந்த பாஜக அரசு 10 ஆண்டுகளாக நாட்டை என்ன செய்திருக்கிறார்கள் கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா மாநிலங்களிலும் எல்லா மக்களும் உணர்ந்துதான் இருக்கிறோம். நம்முடைய முக்கியமான ஒற்றை தேசமாக, ஒற்றை இந்தியாவாக இதை மாற்ற நினைக்கக்கூடிய அந்த செய்தியை அதோடைய பலன்களை நாம் எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். மாநில பட்டியலிலும் ஒத்திசைவு பட்டியலிலும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொண்டு போய் ஒன்றிய பட்டியலுக்கு மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்துட்டோம், கல்வி, சுகாதாரம், விவசாயம், கூட்டுறவு வங்கிகள், உள்கட்டுமானம் போன்ற அனைத்து துறைகளையும் அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போறாங்க. அப்படியே அவங்க முழுமையமாக அதை அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது எல்லா மாநிலங்களுக்கும், நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாமல் எல்லா மாநிலங்களுக்குமே பாதகமான ஒரு செய்தியாக போக போகுது. அவங்க நினைக்கிற மாதிரி மாநிலங்களே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்றையாக கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம இந்த அரசு தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமையாக இறங்கி வேலை செஞ்சிருக்கோம். அதே போல இந்த மதவாதம் தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு, இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இவர்களுக்கு கூட்டு கொள்ளையடிப்பது ஒரு பெரிய நோக்கமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. வந்த உடனே பொதுத்துறைகள் எல்லாம் விற்றார்கள். பொதுத்துறை எல்லாம் விற்ற அந்த பணம் பத்தல, மறுபடியும் ஒரு 150 லட்சம் கோடி கடனை ஏற்றிருக்காங்க. 55 லட்சம் கோடியோ 60 லட்சம் கோடியோ இந்த கடனை இன்றைக்கு 200 லட்சம் கோடியாக இந்தியாவின் கடனை ஏற்றிருக்கிறார்கள். விற்றது போறல, கடன் வாங்கினதும் போறல, அதையும் தாண்டி ஊழல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எங்க போகுது இந்த பணம்லாம் அப்படின்னு நமக்கு தெரியல. தேர்தல் பத்திரங்களில் ஊழல், 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையின்படி ஊழல், இப்ப பிஎம்கே நிதி ஊழல், இப்படி வரிசையாக ஊழல்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்ன ஒரு காணொலியை கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதானியே மோடியோட பினாமின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மோடியை பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு ஆட்சி, இவர்களுடைய பயங்கரவாத ஆட்சி தொடர வேண்டுமா அப்படிங்கிறதை கீழே மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா தோழர்கள் சொன்ன மாதிரி எல்லா மீடியாவும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நாம அடியில கிரவுண்ட்ல வேலை செய்யணும், ஃபீல்ட்ல வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற செய்தியோட தேர்தல் ஆணையம் எல்லா ஜனநாயக அமைப்புகளும் போகும்போது தேர்தல் ஆணையமும் அவங்களுக்கு துணையா போகக்கூடாது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இந்த நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.